அப்போது மனம்னா மயக்கமுறும், எதனா கற்றுக்கும், கற்றுக்குன்னு அதை சரி தப்பில் நிற்கும், ஒரு பெரிய போராட்ட காலத்தை உள்ளே உருவாக்கிடும். 4-5 பேர் ஆகிடுவாங்க. உள்ள என்ன பண்ணியிருப்பாங்க, தொன்னே பேசினே இருப்பாங்க. அப்புறமா பாட்டு பாடுவாங்க, சரியா தப்பா சரியா தப்பா. ஒரு பொம்பளை பிள்ளை போனால் பார்க்கலாமா வேணாவா, பார்க்கலாமா வேணாவா, பார்த்துக்கினே பார்க்கலாமா போயிட்டுருக்கோம். சீராக பார்க்கவும் இல்லை. உள்ள ஒரு பெரிய போராட்டம். சிம்பிளாக ஒரு விலங்கு என்ன பண்ணியிருக்கோம், திரும்பவும் பார்த்துரும், இவ்வளோ தான் அப்படின்ட்டு விட்டுருக்கோம். இல்லை ரொம்ப தேவைப்பட்டதை பின்னாடி போயிட்டுருக்கோம், இவ்வளோ தான், அதோட முடிஞ்சிருக்கும். இவன் வீட்டில் வந்து உட்காந்து கவிதை எழுதுறான், உன் கொலுசு இசையை திருடி புது சிம்போனி பண்ண போகிறேன். இந்த பாட்டு எப்படி வந்தது அவனுக்கு? மனம் என்ன கூத்தாடி இருந்தது? சத்தத்தை கேட்டான், நடந்து போச்சு, அதெல்லாம் உள்ளே வந்தது, உட்காந்து கற்பனை பண்ணுறான், எந்த வரியில் போட்டால் நல்லா இருக்குன்ட்டு. அப்போது மனம் பட்ட பாடுகளை என்ன தான் பண்ணுறான், திறமையான. இப்போ அவன் திறமையானவன்றான். எதனால்? அவனுடைய அனுபவத்தை, அவன் பிரச்சனைகளை என்ன ஆக்கிட்டான், வரிகளாக மாற்றி குத்துட்டான். கட்டுமரம் துடுப்ப போல இடுப்ப ஆட்டுறான். எங்கே ஆட்டுறதை பார்த்துக்கிறான், அதுவும் அப்படி ஆடுறதையும் பார்த்தான். அப்படிதானே? பின்னழகை காட்டி சின்ன பையன்களை. அப்போ ஏதுனும் வயசானவன் ஏன் இவனுக்கு வாடல, சின்ன பசங்களுக்கு தான் வாடிக்குது. அப்போ பார்த்து பார்த்து சலிச்சுட்டு இருக்கிற ஆளு என்ன சொல்கிறான் அந்த கவிதையில்? பின்னழகை காட்டி சின்ன பையன்களை வாட்டின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்? நான் வாட்டல, சின்ன பசங்களாம் வாடுறாங்க. பார்த்து பார்த்து அந்த ஆள் நாட்டிக்கிறாரு. அப்போ எழுதுனவரையும் அதை சொல்கிறாரு. அப்போ ஒரு வரிகளில் ஒரு பேசுறதுக்குள்ளே இருக்கிற விஷயத்தெல்லாம் எதால் புரிஞ்சுக்க முடியுது? இன்னொரு மனதால் சொன்னால் அவரே கூட புரிஞ்சுப்பார். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன்ல, இப்போ கற்றுக்குனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புரியுது தானே? ஏன் புரியுது? புரிஞ்சுக்கிற தகுதியோட தான் இருக்குது. நான் தான் புரிஞ்சுக்க மாட்டேன்னு அடம்பிடிக்கிறேன். நானுன்ற அந்த ஒன்று எங்கே வந்ததுன்னா, இவன் பேசுகிறான் நான் ஏன் கேட்கணும்னு நினச்சிட்டா தப்பு எங்கே? இவன் என்னவோ பேசுகிறான் நான் கேட்டான்னு நினச்சாதான் நீ என்ன பண்ண முடியும், புரிஞ்சிக்கவே முடியும். இவரெல்லாம் பேசுவார், நாங்கள்லாம் கேட்கணுமா அப்படின்ட்டு என்ன பண்ண முடியும்?